குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 14 முதல் ஏப்ரல் 14 வரை ஒரு மாதம் TI ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோய்க்கான இலவச கண் பரிசோதனை வழங்கப்படும். மேலும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு 10% கட்டண சலுகைகள் வழங்கப்படும். மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் விசாலாட்சி பேட்டி. மார்ச் மாதம் 2வது வாரத்தில் உலக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். அதன் தொடர்ச்சியாக இன்று மதுரை TI ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பாக அண்ணா நகரில் கண்ணீர் நீர் அழுத்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. டாக்டர் ஆனந்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் மதுரை இந்திய மருத்துவ சங்கம் உறுப்பினர்கள் டாக்டர் மகாலிங்கம், டாக்டர் மீனாம்பாள், டாக்டர் அழகு வெங்கடேஷ், டாக்டர் அமானுல்லா கலந்து கொண்டனர். தலைமை மருத்துவர் டாக்டர் விசாலாட்சி அவர்கள் கண்ணீர் அழுத்த நோய் பற்றிய விழிப்புணர்வு உரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா காலேஜ் ஆப் ஆப்டோமெட்ரி, CSI நர்சிங் காலேஜ் மற்றும் ஐ ஃபவுண்டேஷன் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொது மேலாளர் திரு லோகநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மக்கள் தொடர்பு அதிகாரி மேலாளர் திரு விஜயகுமார் மற்றும் மக்கள் தொடர்பு குழுவினர் இணைந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தினர். இறுதியில் கிளை மேலாளர் திரு சுகுமார் நன்றியுரை வழங்கினார். தொடர்ந்து மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவக் குழு, குளுக்கோமா கண் நீர் அழுத்த நோய் உலகளவில் மக்களிடம் சரிசெய்ய முடியாத பார்வை இழப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக விளங்குகிறது. குளுக்கோமா பார்வையை மெதுவாக குறைய செய்யும். பெரும்பாலான மக்களுக்கு அந்த நோயால் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை. எனவே சிறிது சிறிதாக பார்வை இழப்பு ஏற்படுகிறது. 40 வயதிற்கு மேற்பட்ட இந்திய மக்களின் 3% முதல் 5% வரை மக்களுக்கு குளுக்கோமா நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் வருந்தத்தக்க விஷயம் யாதெனில் இதில் 50% மக்கள் மட்டுமே கண் பரிசோதனை செய்து கொள்கின்றனர். 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கிட்ட பார்வை, ஹாய் மயோபியா, சர்க்கரை நோய், கண்ணில் காயம், தொடர்ச்சியாக ஸ்டீராய்டு மருந்துகள் பயன்படுத்துவோர் மற்றும் குடும்பத்தில் இரத்த வழி உறவினர்களுக்கு குளுக்கோமா நோய் உள்ளவர்களுக்கு குளுக்கோமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக குளுக்கோமா வாரம் மார்ச் 8 முதல் 14 வரை உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்நோய் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் சென்றடைய வேண்டும். கண் பரிசோதனை செய்து கொள்வதன் அவசியம் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும். குளுக்கோமாவுக்கான சிகிச்சை முறைகள் கண் சொட்டு மருந்து, லேசர் மற்றும் அறுவை சிகிச்சை ஆகும். ட்ரைப்கிலெக்டாமி மற்றும் மிக்ஸ் ஆகியன நவீன அறுவை சிகிச்சை முறைகள் ஆகும். குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு மார்ச் 14 முதல் ஏப்ரல் 14 வரை ஒரு மாதம் எங்களது அனைத்து கிளைகளிலும் குளுக்கோமா நோய்க்கான இலவசமான கண் பரிசோதனை வழங்கப்படும். மேலும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வோருக்கு கட்டணத்தில் 10% சலுகைகள் வழங்கப்படும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த TI ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை அனைத்து ஊர்களிலும் இலவச கண் பரிசோதனை முகாம்களும் நடைபெறுகிறது. குளோக்கோமா அல்லது கண்ணீர் அழுத்த நோயின்றது கண்ணில் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுனால வருது. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ சுகர் இருக்கிறவங்க, கண்ணில் அடிப்பட்டவங்க, லாங் டேர்மாக ஸ்டீராய்டு எடுக்கிறவங்க எல்லாருக்குமே கண்ணீர் அழுத்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால 40 வயதிற்கு மேற்பட்ட எல்லாருமே ஒரு தடவை கண் பரிசோதனை, நம்மளோட சைடு விஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்றதுக்கான பரிசோதனைகளை கண்டிப்பாக பண்ணிக்கணும். குளோக்கோமாக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் மைல்ட் ஸ்டேஜஸில், இல்லை லேசர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சர்ஜரிஸ் இருக்குது. அட்வான்ஸ் சர்ஜரிஸ் லைக் ட்ரெபெக்லெக்டமி, மினிமலி இன்வேசிவ் குளோக்கோமா சர்ஜரி எல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம ஐ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மக்கள்கிட்ட 40 வயதிற்கு மேலே எல்லாருமே கண் ப்ரெஷர் இருக்கா அப்படின்றத செக்கப் பண்ணியிருக்கணுன்ற அவேர்னஸ்க்காக மார்ச் 8லேருந்து 14 வரைக்கும் குளோக்கோமா அவேர்னஸ் வீக் உலக அளவில் அனுசரிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அதை பயன்படுத்தி அனைவரும் கண்டிப்பாக கண் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கோம்.